ரஜினியோட எளிமையை பற்றியும் அவரோட தன்மையை பற்றியும் பலர் பேசி நாம கேட்டிருப்போம். இந்த வகையில ரஜினியின் குணம் குறித்து பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் பேசிய தகவல் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. திரைப்படத்தை ரஜினியை வைத்து இயக்க போறதாக முதல்ல முடிவு செய்திருந்தாரு சங்கர். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதனை அடுத்து சிவாஜி, எந்திரன் 2.1 அடுத்தடுத்து 3 படங்களை ரஜினியை வைத்து இயக்கி இருந்தாரு சங்கர். பல மனசுல வச்சுதான் எந்திரன் கதையை சங்கர் உருவாக்கியதன் காரணத்தினால ரஜினி நடிக்கும் போது சங்கர் மனதுல இந்த காட்சியில கமல் நடிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாப்பாராம். படமாக்கப்பட்டு சில நிமிடங்களாக மான் திரையை பார்த்துட்டு இருப்பாராம் சங்கர். இதனை கவனித்த ரஜினி ஒரு நாள், சங்கர் சார், நான் கமல் இல்ல, ரஜினி தான் சொன்னாராம். அப்புறம் தான் சங்கர் இது ரஜினி படம்ங்கிற மனநிலைக்கே வந்தாராம். கமல் இந்த காட்சியில நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சங்கர் மானிட்டரையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ரஜினியும் அதை மிகவும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு இவ்வாறு சொன்னதை பார்த்து அசைந்து போனாராம் சங்கர். இந்த விஷயத்தை இயக்குனர் சங்கர் ஒரு பேட்டியில பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. 171வது படம் மட்டும் இல்ல, 172, 73, 74, 75 கைவசம் இந்த படங்களுக்கான மாஸ்டர் பிளானை போட்டுட்டு இருக்காராம் ரஜினி. இவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற விதமாக சிவாஜி, எந்திரன் 2.1 பிரம்மாண்ட படங்களை கொடுத்த சங்கரோட இயக்கத்துல தன்னோட 175வது படத்துல நடிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காராம் ரஜினி. ஒரு படத்துக்கும் 60 நாட்கள் கால்ஷீட் கொடுத்து நடிக்க முடிவெடுத்திருக்கிற ரஜினி ஒரு படத்துக்கு மட்டும் கூடுதல் நாட்கள் கால்ஷீட் ஒதுக்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த படத்துல அஜித்தை நடிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காம்.